ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வி ஐடியாஸ். இந்த கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 12 லோடு உள்ள ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அதாவது ட்ரில் மிஷின், அது ஒன்று வாங்கியிருக்கோம். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு, ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கு, அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸு வண்டிங்களோட பஸ்ஸுக்கு அதெல்லாம் ட்ரில் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது கம்பெனி பேர் Buildskill. இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், இந்த மிஷின் எல்லாம், அதனால் வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் நான் ஆஃபரில் வாங்கினேன். ஒரு டைமில் ஒரு ப்ரைஸ்க்கு இது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பஸ்ஸுக்கு அம்பலிபர் அசம்பிளி பண்ணியிருந்தோம். அப்போ கொரியர் வந்தது. சரி, பஸ்ஸில் வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது சார்ஜர் அடாப்டரு, 12 வோல்ட்டு சார்ஜர் அடாப்டர். இதுக்கு இந்த சார்ஜர் பின் இதுக்கு அந்த பேட்டரியிலே வரும். அது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ட்ரில் மிஷின், ஸ்க்ரூ ட்ரைவர் மிஷின். இது ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அது அடுத்தது பிட்டு, ட்ரில்லிங் பிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 5 சைஸு கொடுத்துருக்குறாங்க ட்ரில்லிங் பிட்டு. அப்புறம் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துறாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. படித்து பார்த்து கற்றுக்க வேண்டியதான், அது தெரியாதவங்க. அடுத்தது இதுதான் பேட்ரி, அந்த மிஷின் ரன் ஆகக்கூடிய பேட்ரி. இது நான் ஆஃபரில் வாங்கினதுனால ஒன்று மட்டும் வந்திருக்கு. இதில் இது 2 வரும். இதுக்கு இது ஆஃபரில் வாங்கினது ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மிஷின், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. கை கிரிப்பு நல்லா கன்று பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா லப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வைக்காது இருக்கிறதுக்கு லப்பர் ஃபினிஷிங்கு. இந்த பேட்டரி எடுத்து பின்னாடி நம்ம கன் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ண வேண்டியதான். அது லாக் பண்ணால் உக்காந்துருக்கும். இது ஃப்ளெக்ஸி சொல்ல போனால் இதில் நிறைய இருக்குது. இதில் ரிவர்ஸ் சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் பூஸ்ட் இருக்குது இதில். அப்புறம் 12 டைப் 8 டைப் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுற ட்ரில் கரெக்ஷன் இருக்குது. அந்த சுவிட்சு ரைட் சைடில் போனால் ரைட் சைடு திரும்பும், லெஃப்ட் சைடுக்கு வந்தால் லெஃப்ட் சைடு திரும்பும். நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பட்டன் 2 பக்கம் இருக்கும். அது சென்ட்ரல் வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இதுதான் ஸ்பீட் பூஸ்ட்டு, 1, 2ன்னு போட்டிருப்பாங்க. இதில் எல்லா இதிலும் போட்டிருப்பாங்க. அப்புறம் ட்ரில்லு பிட்டு டைட் பண்ணுறது அதில் முன்னாடி இருக்கும். ஸ்க்ரூ 18 டிஃபரன்ஸ் இருக்குது இதில். இது ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஆல் இன் ஒன் எல்லாமே இதில் இருக்குது. இதில்
இதுதான் சொன்ன பூஸ்ட்டு 1 2ன்னு இருக்கும். 1 ஆச்சுன்னா பூஸ்ட் கம்மியாக வரும், ஸ்லோவாக மூவ் ஆகும். 2 ஆச்சுன்னா ஸ்பீடுனா ஆர்பிஎஸ் நல்லா ஸ்பீட் ஆகும். அது அடுத்தது வந்து இதுக்கு வந்து எல்இடி வந்து கீழே லைட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நைட் எல்லாம் நம்ம ட்ரில் பண்ணும்போது ஸ்க்ரூ போடும்போது வந்து வெளிச்சம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த இதிலே போட்டிருப்பாங்க 12 வோல்ட்டு 300 mAh பேட்டரின்னு போட்டிருப்பாங்க. இது சார்ஜர் போகிற கேபிள் வந்து எங்கே பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேட்டரியிலே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஏறும். இது எப்படி நம்ம சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கறது வந்து அடாப்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் அடாப்டர் வந்து ப்ளக் பண்ணணும். பாருங்கள், சார்ஜர் ஃபில் பண்ணிட்டு இந்த எல்இடி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கலெக்ஷனுக்கு கொடுக்கும்போது அந்த ரெட்டாகவும் ஃபுல் ஆகிடுச்சுன்னா க்ரீனும் ஆகிடும். இது ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.